நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். தமிழகத்தில் மின் கட்டணத்தை உயர்த்திருக்கிறாங்க. ஜூலை 1லேருந்து அமலுக்கு வரக்கூடிய இந்த புதிய மின் கட்டணத்தில் எவ்வளோ ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தமிழகத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியம் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்களுடைய டிராஃபிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பார்த்திங்கன்னா நீங்கள் 0லேருந்து 400 யூனிட் வரைக்கும் நீங்கள் மின்சாரம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு இது வரைக்கும் ₹4.60 வாங்கிட்டு இருந்தாங்க. இனிமேட்டு உங்களுக்கு ₹4.80 வாங்க போகிறாங்க. அடுத்ததாக நீங்கள் 401லேருந்து 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு ₹6.15 வாங்கிட்டு இருந்தாங்க இது வரைக்கும். இனிமேட்டு உங்களுக்கு ₹6.45 வாங்குவாங்க. அடுத்ததாக 501 யூனிட்லேருந்து 600 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஒரு யூனிட் மின்சாரம் பார்த்திங்கன்னா ₹8.15 ₹8.55 உயர்த்திருக்கிறாங்க. அடுத்ததாக 601 யூனிட்லேருந்து 800 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு ₹9.20 ₹9.65 இப்போ புதிய கட்டணம் விதிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக 801லேருந்து 1000 யூனிட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ₹10.20 ₹10.70 அப்படின்னு உங்களுடைய ஒரு யூனிட் மின்சாரத்தை உயர்த்திருக்கிறாங்க. அடுத்ததாக 1000 யூனிட்டுக்கு மேலே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு யூனிட் மின்சாரத்தோட ரேட்டு ₹11.25 இது வரைக்கும் வசூலிச்சுட்டு வந்தாங்க. இனிமேட்டு உங்களுக்கு ₹11.80 வசூலிப்பாங்க. அடுத்ததாக அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருக்கவங்களுக்கு புதிய கட்டணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ₹8.15 இது வரைக்கும் வாங்கிட்டு இருந்தாங்க. இனிமேட்டு ₹8.55 வாங்குவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து தமிழகத்தில் புதிய மின் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு எலக்ட்ரிக் போர்டு ஆனது தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த புதிய மின் கட்டணத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.